நீங்கள் கூகுள் மேப் உதவியுடன் செல்லும் போது வழி தவறினால் கூகுள் மேப் உங்களை கண்டிக்கவோ அல்லது திட்டுவதோ கிடையாது. இதை அவதானித்திருக்கிறீர்களா? ஒருபோதும் அது உங்களுக்கு எதிராக குரல் உயர்த்தி நீ இடதுபுறம்தான் திரும்பி இருக்க வேண்டும், முட்டாள், இப்போது நீ நீளமான பாதையில் செல்ல வேண்டியிருக்கும், இது உனக்கு அதிக நேரத்தையும் பெட்ரோலையும் செலவழிக்க வைக்க போகின்றது, நீ போற இடத்துக்கு தாமதமாகத்தான் போக போகின்றாய். இப்படி கூகுள் மேப் ஒருபோதும் கத்துவதில்லை. அப்படி செய்திருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்துவதை நிறுத்தியிருப்பீர்கள். மாறாக கூகுள் மேப் அது மீண்டும் வழி அமைத்து நீங்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கு உள்ள அடுத்த சிறந்த வழியை காண்பிக்கும். நீங்கள் செல்ல விரும்பும் இடத்தை அடைய செய்வதே அதன் முதன்மையான நோக்கமே தவிர தவறு செய்வதற்காக உங்களை வருத்தப்பட வைப்பது அல்ல. இதில் ஒரு சிறந்த பாடம் உள்ளது. தவறு செய்பவர்கள் மீது, குறிப்பாக நமக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் மீது எப்போதும் நமக்கு ஒரு விரக்தியையும் கோபத்தையும் இறக்கி வைப்பது வழமை. அதனால் என்ன பயன்? ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டால் அதை சரி செய்ய முனைய வேண்டுமே தவிர பிறரை பழி சொல்வதை முதலில் நிறுத்த வேண்டும். உங்கள் குழந்தைகள், மனைவி, சக பணியாளர்கள் மற்றும் நீங்கள் விரும்பும் நபருக்கு நீங்கள் ஒரு கூகுள் மேப்பாக இருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும்.